காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியாக வளம் வரக்கூடியது மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்கள் அடக்கம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். அதாவது செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவங்க இவங்க. எல்லா விஷயத்திலுமே முன்னாடி இருக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடியவங்க. இப்படிப்பட்டவங்கள கடந்த 1 வருஷமா குரு பகவான் என்ன பண்ணியிருந்தாரு? ஒரு படத்துல சொல்லுவாங்க இல்லையா, இருக்கு ஆனா இல்ல, வரும் ஆனா வராது, இந்த மாதிரி ஒரு நிலையில தான் வச்சிருந்தாங்க. பாக்குறவங்களுக்குலாம் அடடா அவங்க கிட்ட என்ன அப்படி இருக்கு இப்படி இருக்கு, அவங்களுக்கு என்ன குறை, ஆஹா ஓஹோன்னு மத்தவங்க சொல்ற மாதிரியும், உள்ளுக்குள்ள நமக்கு தான் தெரியும் இங்க ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி. இப்படிப்பட்ட நிலையில அதாவது ஒட்டுமொத்தம் குரு பகவான் உங்களை முடக்கி வச்சிருந்தான்னு சொல்லலாம். பகட்டு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தீங்க. பண வரவுல தடை, வேலையிலும் சரி பதவியிலும் சரி தடை, ஆரோக்கியத்துல தொடர்ந்து பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற மாதிரி ஒரு அடி எடுத்து வச்சா அதுல பிரச்சனை. இப்படி அனைத்திலும் பிரச்சனையிலேயே இருந்த நீங்க அதுல இருந்து விடுபட போறீங்க. முன்னாடி சொன்ன தடைப்பட்ட பதவி, வேலை, ஏன் அரசு வழியில கூட உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி, அந்யூன்யம் அதிகமாகும். இப்போ நம்ம சொன்னது குரு பயிற்சினால மேஷ ராசிக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத ஒரு 2-3 வரியில சொல்லியிருக்கும். இப்ப தெளிவா இந்த மேஷ ராசிக்கு குரு என்ன பண்ண போறார் பார்க்கலாமா? அதாவது குருவருள் இருந்தால் திருவருள் கிடைக்கும், குரு பார்க்க கோடி நன்மை, இப்படி நிறைய குரு பகவான் கிட்ட நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் அதிகம். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா அடிபட்டு அழுதுட்டு இருக்கு, யாரோ சேர்ந்து அடிச்சுட்டாங்க. அப்ப சொல்லும் அந்த குழந்தை, இருடா உன்னை எங்க அப்பா கிட்டே சொல்றேன், எங்க அப்பா வரட்டும் இரு, அப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி குரு வந்துட்டா போதும்பா, எனக்கு வாழ்க்கை சரியா போயிடும். என்னதான் மற்ற கிரகங்களை என்னை ஆட்டி படைச்சாலும் குரு வந்தா ஓரளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எனக்கு சரியாயிடும். இல்ல குரு வந்தா நான் ரொம்ப நல்லா இருப்பேன், ஆடி போய் ஆவணி வந்தாட்டினட்டா ஆப்புல வந்துடும் சொல்லுங்களேன். அந்த மாதிரி குரு பயிற்சி வந்தா நான் நல்லா இருப்பேன். இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையில அதாவது எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையுமே கொடுத்து வச்சிருக்கார். இந்த நம்பிக்கையை மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் காப்பாத்துவாரா, இல்ல முன்ன இருந்த மாதிரி கஷ்டத்திலே வச்சிருப்பாரா பார்க்கலாமா? இப்ப மேஷ ராசி என்னதான் கஷ்டகாலமா இருந்தாலும் கம்பீரமான தோற்றத்தை கொண்டவங்க, பரந்த மனப்பான்மை உடையவங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெருந்தன்மையான குணம் படைத்தவங்க, சதா சர்வ காலமும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. இவங்களுடைய அடிமனசுல ஒன்ன குறிச்சு வச்சுட்டாங்கன்னா அதை அடையிற வரைக்கும் பின்வாங்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட போராட்ட குணம் படைத்த மேஷத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து நல்லதொரு மாற்றம், இங்க தலைவிதியில ஒரு மாற்றம் நிகழப்போகுது. அதாவது 3ஆம் இடத்துக்கு பேச்சியாக போறார் குரு பகவான். இவருடைய பார்வையின் அருளால நல்ல மாற்றங்களை தர போறார். இதுவரைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்பம், தயக்கம் அனைத்தும் நீங்கி தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக போகுது. சமுதாயத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகுது. இருந்தாலும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முயற்சி ஸ்தானத்துல அடியெடுத்து வைக்கிறதுனால நீங்க முன்னெடுக்கும் காரியங்கள்ல சின்ன சின்னதா தடைகள் போகதாங்க செய்யும். ஆனா அந்த தடைகளை தாண்டி தான் மேஷம் எப்பவுமே சாதனை புரிவீங்க. அப்போ நான் தடைகளை தாண்டி சாதிப்போம்னு சொல்றேன். கட்டாயம் ஒரு விஷயத்த மேஷராசி மனசுல வச்சுட்டீங்கன்னா, சின்ன தடையில பெரிய தடையே வந்தாலுமே அதை தகர்த்தெறியக்கூடிய பக்குவம் இருக்கும். உடைய அதிபதி யாருங்க? செவ்வாய். சிவப்பு நிறத்துல இருப்பார், ரத்தக்காரகன், பூமிக்காரகன். அவரை அதிபதியாக வச்சுட்டு நீங்க இந்த சின்ன சின்ன தடைக்கெல்லாம் பேனிக் ஆகலாமா? மற்றவங்களை அப்படியே அதிர விடுறதில்ல. அதை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க பெருசுங்க, உங்களுடைய சாதனை பெருசு, உங்களுடைய சிந்தனைகள் பெருசு. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சலசலப்புகள் போகும். பெரியவங்களுடைய ஆலோசனைகளை நீங்க ஏத்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி 2வது யோசனையும் கூட வச்சுக்கோங்க. பிளான் ஏ பிளான் பி அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். முதல் யோசனை நமக்கு சறுக்கி விட்டாலும் 2வது யோசனை டக்குன்னு கை கொடுக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த குருபகனுடைய பார்வைக்கான பலன் பார்த்தோம்னா, குருடைய பார்வைங்கிறது உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் போனாலும் சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. மறைந்திருந்த திறமைகள் எல்லாமே உங்களுக்கு வெளிப்படுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார்.
அதே போல விஐபிகள் எல்லாமே உங்ககிட்ட நட்பாகுவாங்க, அறிமுகம் ஆவாங்க. அவங்களால உங்க வாழ்க்கைக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அடுத்தா குரு பகவானுடைய பார்வைங்கிறது 7ஆம் இடத்துக்கு தாண்டி 9ஆம் இடத்துக்கும் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். பங்காளி சண்டை, அங்காளி சண்டை, கோர்ட்ல கேஸ் கிடக்கு, பஞ்சாயத்துல கிடக்கு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சொத்தே இல்லை. ஆனா இந்த நேரத்துல உங்களுக்கே தெரியாத எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பூர்வீக சொத்து இருந்திருக்கும். அது உங்க கைக்கு வந்து சேரும். ஸோ சொத்து சம்பந்தமா எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, மேஷத்திற்கு இந்த நேரம் சாதகம். சொத்துக்கள்லாம் உங்க கைக்கு தான் வந்து சேரும். அதே மாதிரி தந்தையாருடன் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் விலகுது. மகனுக்கோ மகளுக்கோ நல்ல வரன் அமையும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ஸோ என்ன பண்றாரு? 7, 9, 11 சகல வகைகளிலுமே லாபம் உண்டாகுது. குறிப்பா காரியங்கள் இருந்த தடைகள் விலகுது. சொத்து பிரச்சனைகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்குதுங்க. இதோட குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயின் நட்சத்திரத்துல இந்த 14/5/2025 முதல் 13/6/2025 வரைக்கும் குரு பகவான் செல்வதனால திடீர் யோகம் கொடுப்பார், பணவரவு கொடுப்பார், வீடு வாங்குவீங்க, மனைவி வாங்குவீங்க, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் உண்டு. அதே போல ராகுவினுடைய நட்சத்திரத்துல 13/6/2025 முதல் 13/8/2025 வரைக்கும் குரு பகவான் போவதனால கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல கோயில் கும்பாபிஷேகத்தை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதே போல திடீர் சுப செலவுகள் கிடைக்கும். பயணங்கள் அதிகமா போவீங்க. இதை அடுத்து உடைய பாகியாதிபதியும் விரையாதிபதியுமான குரு அவருடைய நட்சத்திரத்திலேயே 13/8/2025 முதல் 1/6/2026 வரைக்கும் போவதனால அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சுப செலவுகள் இருக்கும், டென்ஷனும் இருக்கும். ஆனா பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பணவரவு இருக்கும், வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுது, வெளிநாட்டு பயணம் இருக்கு. இதே கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு சுப செலவுகளும் பிள்ளைகளால சந்தோஷமும் வந்து சேரும். அனைத்து காரியங்களுமே வெற்றி பெறுவதற்கான சாத்திய கூறுகள் தென்படும். ஸோ இப்போ சொன்னது நட்சத்திரங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன பண்ணுவாருங்கிறத ஒரு வரியில பலன்களா சொல்லியிருக்கும். அடுத்தான் குரு பகவான் கடகத்துல 18/10/2025 முதல் 5/12/2025 வரைக்கும் பயணம் பண்றதுனால தடைகள் விலகும், எதிர்பார்த்த பணம் வரும், வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. அம்மாவுடைய ஆரோக்கியத்துல மட்டும் அக்கறை வச்சுக்கோங்க. அவங்க ஏதாவது கை வலிக்குது, கால் வலிக்குது, அப்படி இப்படி ஏதாவது சொன்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட கூட்டு போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. அப்படி தவற விட்டுட்டா அது வந்து அதீத மருத்துவ செலவுல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அடுத்து குரு பகவான் 11/11/2025 முதல் 11/3/2026 வரைக்கும் வக்ர கதியில இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோட செயல்பட போறீங்க. சொத்து வாங்குவீங்க, மன குழப்பங்கள் விலகும், பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மே மாதம் 14ஆம் தேதியில இருந்து எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படி பயிற்சி ஆகிறாரு, அதன் காரணம் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத சுருக்கமாக பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? போட்டிகளை எல்லாத்தையுமே தகர்த்தெறிவீங்க, எதிரிகள்லாம் ஓட ஓட போறீங்க, திடீர் லாபங்களால நீங்களே திக்குமுக்காடி நிக்க போறீங்க, புதுசா ஏஜென்சி எடுப்பீங்க, வருங்கால சந்தை நிலவரத்துல கவனம் கொண்டு புதிய முதலீடுகளை செய்ய போறீங்க. உடைய கஸ்டமர்ஸ் கிட்ட கனிவான நடவடிக்கையினால அதிக வாடிக்கையாளர்களை பெற போறீங்க. குடுத்தொழில சில பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் வந்து பெருசா பொருட்படுத்தாம வெற்றி அடைய போறீங்க. குறிப்பா ஸ்டேஷனரி, ஹோட்டல், கமிஷன் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க லாபம் பல மடங்கு கிடைக்கும். அடுத்த உத்தியோக பணின்னு வந்தோம்னா மேல் அதிகாரிகிட்ட அனுசரிச்சு நடந்துக்கும். சில பணிகளை வந்துட்டு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு முடிவெடுத்து செய்யறது சிறப்பு. சிலருக்கு வந்து விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் வந்து சேரும், சிலருக்கு விரும்பாத இடத்துக்கும் இடமாற்றம் வந்து சேரும். ஆனா 2மே உங்களுக்கு சாதகமா இருக்கும். பொறுமையா இருப்பீங்க. கன்னித்துறையில் இருக்கவங்களாம் சம்பள உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு வீண் விமர்சனங்களை தவிர்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் எடுத்து செயல்பட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பல வருடங்களுக்கு உங்களுடைய பெயர் புகழ்ங்கிறது கொடி கட்டி பறக்கும். சுருக்கமா சொன்னாக்க இந்த குரு பயிற்சி மன நிறைவையும் தெளிவான சிந்தனைகளையும் தருவதாக அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து மேஷ ராசிக்கு குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறாருங்கிறத ஒரு சின்னதொரு ட்ரையல் மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ இன்னும் தெளிவான விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ பொதுவாகவே குரு அப்படின்னா யாருங்க?
அதிக அளவு நற்பலன்களை கொடுக்கக்கூடியவர். செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம் எல்லாத்திற்குமே தாக்கத்தை ஏற்படுத்துவர் இவர்தான். இவருடைய அருள் இருந்தா இது எல்லாமே நமக்கு சிறப்பா இருக்கும். இவருடைய அருள் மங்கி போனா இந்த விஷயத்துல பிரச்சனைகள் வரும். சரியா? சோ குரு பகவான் பணத்திற்கு முக்கியமான கிரகம். தனம், பணம் ஒருவருக்கு நல்லா இருக்கணும்னா ஜாதகத்துல குரு நல்லா இருக்கும். அதே போல சுக்கிரன் யாரு? சுகபோகத்துக்கு காரணமானவர். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணங்கிறது கையில இருக்கும். ஆனா குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது பெரிய அளவுல இருக்கும். அந்த வகையில இந்த குரு பயிற்சி மேஷ ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. அதாவது 2ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போறார். 3ஆம் இடம்ங்கிறது பாக்கிய வீட்டை பார்க்கக்கூடிய அமைப்பு. பொதுவா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்வைக்கு பலம் அதிகம், பலன் அதிகம். சோ இவர் என்ன பண்றாரு? இப்போ 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைந்த தனலாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இது இருக்க போகுது. முதல் 1 மாதத்திற்கு பெரிய பலன்கள் இல்லைன்னு புலம்புவீங்க. ஆனா ஜூன் மாதம் உங்களோட ராசிநாதன் நீச்சபங்கம் அடைகிறார். ஜூன் மாதத்துல இருந்து குரு பயிற்சி முழு பலன்களை உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது பெரிய இடம் இல்ல, சோதனைக்கு உரிய இடம் தான் அப்படின்னு சொன்னாலும் எல்லா ராசிகளுக்கும் இது விதிவிலக்கு கிடையாது. உங்களுடைய பாக்கியாதிபதி குரு பகவான் பாக்கிய வீட்டை பார்ப்பது கடந்த காலங்கள்ல எந்த பாக்கியங்களுமே நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. தடைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த தடைகளை நீக்கக்கூடிய அமைப்பா தான் இது இருக்க போகுது. மிகப்பெரிய நல்ல பலன்கள், அதாவது மதிப்பெண் அடிப்படையில சொன்னாக்க 100க்கு 80% மேல இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. அது 7ஆம் இடத்தை பார்க்கறதுங்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். இன்னும் ஒரு சில லவ்லாம் பிரேக்கப் ஆயிடுச்சு, அந்த முறிந்த காதல் கூட திரும்பவும் அந்த காதல் நிறைவேறுவதற்கான யோகத்தை கொடுக்கிறார். பிரிந்த கணவன் மனைவி திரும்பவும் சேருவதற்கான யோகத்தை கொடுக்கிறார். தாமதமான திருமணங்கள் இப்ப நடக்கும். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்ப நடக்கும். ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சோ, தடைப்பட்டு நின்றுச்சோ, அது எல்லாமே இப்ப கடகடன்னு நடந்து முடியும். அதே போல மேஷ ராசியில் இருக்கவங்களுக்கு வீடு வாகன சேர்க்கை உண்டாகுது. லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகுது. வேலை, உத்தியோகம், வியாபாரம், தொழில அருமையான முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. லாபத்தை உண்டாகுது. 3ஆம் இடத்துக்கு குருவினுடைய பொருள் என்ன தெரியுங்களா? நன்மைகளை மட்டுமே கொடுக்க போறார். பெரிய கெடுதல்கள் எதுவுமே ஏற்படாது. ஆல்ரெடி கெட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்தா அதை சரி செய்யறதுக்கு மட்டும்தான் இவர் பார்ப்பாரே தவிர்த்து குருவினால உங்களுக்கு ஏற்றம் மட்டும்தான். அதே போல விரைய சனி இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். இவர் குரு இருக்காரு இல்லையா, இவர் என்ன பண்ணணும்? இவர் பங்குக்கு நீ செலவு வைக்கிறியா, நீ செலவே பண்ண முடியாத அளவுக்கு வருமானத்தை நான் அதிகமா கொடுக்குறப்போ அப்படிங்கிற மாதிரி வருமானம் அதிகரிக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறாரு. குரு பயிற்சிக்கு பிறகு 4 நாட்கள்ல நடைபெறக்கூடிய ராகு எது பயிற்சியின் மூலமா 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால போட்டி, பந்தயங்கள், சவால்கள்ல உங்களுக்கு வெற்றி கொடுக்கிறாரு. முன்னாடி நான் சொன்ன பதிவுகள் அதான். ராகுவுக்கு தனி குணம் கிடையாது. யார் கூட சேர்றாரோ அவருடைய குணத்தை எடுத்துக்கிட்டு செயல்படுவாரு. சோ ராகு என்ன பண்றாரு? 11ஆம் இடத்துக்கு வரப்போ அங்க குருடைய பார்வை வருது. சோ ராகு, குரு இவங்க 2 பேருடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு யோகம் தான். எடுத்த காரியங்கள் எல்லாத்திலுமே ஜெயம் உண்டாகும். எல்லாவற்றிலுமே நிம்மதி உண்டாகும் காலகட்டம். இன்னும் ஒரு சில விஷயங்களை சிறப்பா சொல்லணும்னா, தெளிவா சொல்லணும்னா, மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியில எந்த இடத்துக்கு போறாருன்னா 3ஆம் இடம்ங்கிறது முயற்சி மற்றும் சகோதர ஸ்தானத்தை குறிக்கூடிய இடம் இல்லையா? இதனால உடன்பிறப்புகள் கிட்ட உங்களுக்கு உறவுங்கிறது மேம்பட போகுது. மனக்கசப்புகள் குறைய போகுது. அதே போல உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைய போறீங்க. பொருளாதாரத்துல நிறைவை பெற போறீங்க. விருப்பப்படி இடமாற்றம், வீடு மாற்றம், வாகனம் வாங்குறது உள்ளிட்ட யோகம் உண்டாகுது. தொழில், வியாபார ரீதியா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமாக முடிவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் அவசியங்க. வியாபாரம் செய்யறவங்களுக்கு அபரிவிதமான லாபமும் அபிவிருத்தியும் ஏற்பட போகுது. திருமணம் கைகூடும். வாழ்க்கை துணையால ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. வீண் விரயங்கள் ஏற்பட்டாலும் வருமானம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதே போல நிறைய குறுகிய பயணங்கள் போயிட்டு வருவீங்க. அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயங்களை கொடுக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடும். தந்தை வழி உறவுகள் மூலம் ஆதாயமும் யோகமும் ஏற்படும். தந்தை மட்டும் இல்லைங்க, தந்தை வழி உறவுல இருக்கிறவங்களால கூட உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கும் ஆதரவு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பெரிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி மற்றும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பொருளாதாரத்துல உச்ச நிலையை அடைய போறீங்க. அந்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில்ல பண வரவு இருக்கும். இப்போ இது நாள் வரைக்கும் மேஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எதிர்காலத்தை நினைச்சு, பொருளாதாரத்தை நினைச்சு பயம் பதட்டத்தோட இருந்தீங்க இல்லையா? அது எல்லாமே நீங்க போகுது. வியாபாரம் செய்யறவங்களா அமோகமான காலமா இதை அனுபவிக்க போறீங்க. நீங்க எந்த முயற்சி செய்யறீங்களோ, எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு வியாபாரம் பல மடங்கு விருத்தியாகும்.
ஒன்றுக்கு மேற்பட்ட ஆதாரங்கள்ல இருந்து வருமானம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு அதற்குரிய பலன் கிடைக்கும். இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கீங்கன்னாக்க இந்த குரு பயிற்சியால நேரடியான மாற்றம். திரும்பவும் சொல்றேங்க, சிறிதளவு கூட பாதிப்பு எதுவுமே இருக்காது. ஒரு விஷயத்த மட்டும் மேஷம் குறிச்சு வச்சுக்கோங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்க நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா போதும், உங்களை குரு பகவான் பறக்க வச்சிருவார். முயற்சி தாங்க மேஷத்திற்கு குரு பகவான் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்திற்கான சாவின்னு சொல்லலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம், வேலையில நீங்க எதிர்பார்த்திருந்த மிகப்பெரிய வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்பு, தனலாபம் எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்துல கொடுக்க போறார். என்னதான் எல்லாமே குரு பகவான் கொடுத்தாலும் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க தாங்க அக்கறை வச்சுக்கணும். உடல் முழுவதுமே ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த மேஷ ராசிக்கான குரு பயிற்சி பொது பலன்கள் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தான் கொடுத்துருக்கு. சிறிது அளவு கூட, அதாவது கடுகு அளவு கூட பாதிப்பு இல்லைங்கிறத உணர்த்தியாச்சு. இப்ப தனிப்பட்ட முறையில மேஷ ராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி பலன் கொடுக்க போகுது. முதல்ல அஸ்வினி நட்சத்திரம். ஒரு வரியில சொன்னா வருமானம் அதிகமாகும். குருடைய பார்வையினால சங்கடங்கள் விலகும், உடல்நிலை சீராகும், வேலை தேர்வுகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், கோர்ட்டு கேஸ் வழக்குல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதே போல செல்வாக்கு உயரும், தொழில் வேலையில இருந்த தடைகள் விலகுது, தொழில் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும், பொருளாதாரத்துல வளர்ச்சி, தொழில வருமானம், உங்க வார்த்தைக்கு மதிப்பு உயரும், குடும்பத்துல சங்கடங்கள் விலகுது, அந்தஸ்து உயருது, எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் சேருது. இதுல குறிப்பிட்டு தொழில சொன்னா தொழிலுக்குரிய தடைகள் விலகுது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில லாபம் உண்டு, கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சேரும். இது வேலை பாக்குறீங்க, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், உங்களுடைய திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்கும், அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும், நீண்ட காலமாக தடைப்பட்ட பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் சேரும், விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் கூடிய நெருக்கடிகள் விலகுது, உடலில் இருந்த சங்கடங்கள் விலகுது, வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகுது, மாங்கல்ய ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால கணவருடைய உடல்நிலையும் சீராகும், சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். கல்வி உங்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில முன்னேற்றம் உண்டாகுது, மேற்படிப்பு கனவுகள் நிறைவேறுது, வெளிநாட்டுல கல்வி பயில வாய்ப்பு கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் குருடைய பார்வையினால கஷ்டங்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள் விலகும், எதிர்பார்த்த வரவால புதிய சொத்து சேரும், கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க, சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல அடுத்தடுத்து நடக்கும். அடுத்த பார நட்சத்திரம். ஒரு வரியில சொன்னாக்க குருவை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல செல்வாக்க உயர்த்தி வைக்கிறார். அதாவது பொதுப்படியா சொன்னாக்க முன்னேற்றம் தரக்கூடிய நேரம், பணம் பல வழிகளில் சேரும், சொத்து சேர்க்கை ஏற்படுது, சிலருக்கு எதிர்பார்த்த பதவிகள் சேரும். அது தொழில் ரீதியா குருவுடைய பார்வையினால லாபம் அதிகமாகும், தொழிலை விரிவு செய்வீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில லாபம் அதிகமாகும், திரைப்படம் தொலைக்காட்சி யூடியூப் தொழில ஆதாயம் அதிகமாகும். அடுத்து பணியர்கள், தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்களோ பெண்களோ உழைப்பிற்கு மதிப்பு அதிகமாகும், ஊதியம் உயரும், அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறுது, தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்குது, விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது. பெண்களை பொறுத்தவரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது, வாழ்க்கை துணைக்கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்குது, பொன் பொருள் சேரும், குறிப்பா திருமண யோகம் உண்டாகுது. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் முன்னேற்றம் உண்டாகுது, மேற்படிப்பு கனவுகள் நனவாகுது, வெளிநாட்டுக்கு போகணும் படிப்புக்காக, வெளி மாநிலங்களுக்கு போகணும் படிப்புக்காக நினைச்சீங்கன்னா அந்த முயற்சிகள் இப்ப வெற்றியாகும். அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் குருடைய பார்வைங்கிறது முழுமையா ஆயுள் ஸ்தானத்தை வலுப்படுத்துறாரு, இதனால மருத்துவ சிகிச்சையினால ஆரோக்கியம் மேம்படுது. அடுத்து குடும்பத்திற்குரிய சங்கடங்கள் விலகுது, புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க, சொத்து வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு, கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க, வீட்டுல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி நடந்தேறும், குடும்பத்துல ஒற்றுமை நிலவும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். எல்லா வகைகளுமே நன்மைகள் உண்டாகுது. பொதுவா சொல்லணும்னா குரு முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு, குடும்பத்துல இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது, புதிய சொத்து சேர்க்கை ஏற்படுது, சமுதாயத்துல அந்தஸ்து உயருது, எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் சேருது, தொழிலை பொறுத்தவரைக்கும் லாபம் அதிகமாகுது, புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இப்ப நிறைவேறுது, வருமானத்தை உயர்த்துவதற்கான திட்டமிட்டு செயல்பட போறீங்க, தொழிலை விரிவு செய்வீங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பல மடங்கு லாபம் கிடைக்கும், குறிப்பா இயந்திர உற்பத்தி, ஆட்டோமொபைல்ஸ், ஸ்பேர் பார்ட்ஸ், ஹார்ட்வேர்ஸ் இந்த மாதிரியான தொழில்கள்ல முன்னேற்றம் பல மடங்கு உயருங்க. அடுத்து பணியாட்கள், தனியார் துறையா அரசாங்கத்துறையா ஆண்களோ பெண்களோ நெருக்கடிகள் மறையுது, எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்குது, திறமைக்கேற்ற பொறுப்புகள் கிடைக்கும், அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது, தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும். பெண்களை பொறுத்திருக்கும் குழப்பங்கள் தீருதுங்க, உடல் பாதிப்புகள் விலகுது, வாழ்க்கை துணை கிட்ட இணக்கமான சூழ்நிலை இருக்கு, பொன் பொருள் சேருது, சுய தொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, வீட்லயுமே உங்களுடைய தலைமையில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல முன்னேற்றுங்க, உங்க மேற்படிப்பு கனவுகள் நனவாகும், விரும்பிய பாடம் மற்றும் கல்லூரிகளில் இடம் கிடைக்கும். அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும், மற்றபடி ஆரோக்கியத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது, பணவரவு அதிகமாகுது, புதிய வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு, தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், சொத்து வாகனம் வாங்குவீங்க, சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே மேஷராசிக்கு குருவால குபேர யோகம் கிடைச்சிருக்குன்னே சொல்லி முடிக்கலாம். சோ இது எல்லாமே உங்களுக்கு நினைச்சு நிக்கணும்னா இங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு. சென்னையில திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் கோயிலுக்கு முன்பு இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமைகள்ல போயிட்டு குடும்பத்தோட வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதே போல
மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ உணவு உடை வாங்கி கொடுங்க. இதன் காரணமா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஆக மொத்தத்துல இந்த குரு பயிற்சிங்கிறது பிரச்சனையுடைய பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கறது மட்டும் இல்லாம வாடி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில வசந்தத்தை வாரி வழங்குவதாக அமைச்சிருக்காரு. அதே போல 2வது பரிகாரம் மற்றும் வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. செவ்வாய் அல்லது வியாழக்கிழமைகளை விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. குறிப்பா அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறதும், மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலையை வந்துட்டு அவருக்கு மாலையாக அணிவித்து வழிபாடு செய்வதனால ஏற்றம் உண்டு. அதே போல பழனி முருகன் வழிபாடுமே உங்களுக்கு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பார். உங்களை பொறுத்துக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்க மஞ்சள் மற்றும் சிவப்பு, இது அதிகமா பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா வியாழன் மற்றும் செவ்வாய். அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் குரு பகவான், குரு தட்சிணாமூர்த்தி, முருகப்பெருமான். இந்த 3 தெய்வங்கள் உங்களுக்கு துணையாக வருவாங்க. வாழ்த்துக்கள்ங்க, நல்லதே நடக்கும். குரு துணை, குருவே துணை. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக.